ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு குட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது லைனிங் கிளாத்து வெளியே தெரியாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வந்து கார்னரில் நிறைய பேருக்கு வெளியே தெரியுது. அது எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங் கிளாத்தை வச்சு, இது வந்து ஒரு ஸ்லீவ் தான், வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ தைச்சாச்சா? இதுக்கப்புறமா இந்த லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இனி தையல் எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம தைச்சி விட்டோம் பார்த்தீங்களா, ஒரு கிளாத் இந்த இருக்குல்ல, இந்த கிளாத், இந்த தையலுக்கு அப்புறம் இருக்கிற இந்த கிளாத் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி உள்பக்கமெல்லாம் திரும்பி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா ஸ்டிச் எதில் போடணும்னா, இந்த இடத்துல போடக்கூடாது. கீழே தையலுக்கு அப்புறமா ஒரு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அந்த எண்டில் தான் போடணும். அந்த எண்டில் போட்டோன்னா ஓகே, இந்த மாதிரி அந்த எண்டு கரெக்டாக அந்த எண்ட்லேயே போடுவோம். அப்படி நீங்கள் நிறைய துணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோலாம் டிஸ்டன்ஸில் போட வேண்டாம். ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 1/4 இன்ச் அந்த அளவில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் தைக்கிறது வந்து 1/4 இன்ச் அளவில் தைக்கிறேன். கரெக்டாக அந்த துணிக்கு மேலே தைக்கிறேன். ஓகே, இப்போ தைச்சாச்சு. இனி இதை உள்பக்கமாக திருப்பும்போது ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடும். லைனிங் கிளாத் வெளியே தெரியவே செய்யாது. அதாவது சைடில் நம்ம ஸ்டிச் பண்ண சைடில் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கும்போது இந்த கார்னர்லலாம் லைனிங் தெரியவே செய்யாது. பாருங்கள், உள்பக்கமாக மடித்து வச்சிட்டேன், சுத்தமாக தெரியாது. இனி இதுக்கு மேலே இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் போடுங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் திருப்ப வேண்டாம். ஈஸியாக அந்த ஸ்டிச் போட்டாலே ஈஸியாக அது உள்ளே போயிடும். இப்போ தைச்சாச்சு. ஃபினிஷிங் லுக் வேணும்னா இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் போடணும். ஏன்னா நம்ம இதில் லேஸ் எதுவுமே கொடுத்து அட்டாச் பண்ணல, பைப்பிங் எதுவுமே வைக்கலை. ஸோ கண்டிப்பாக இந்த இன்னொரு ஸ்டிச் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும் லுக்கு. ஓகே, இப்போ தைச்சாச்சு. இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் உள்பக்கம் வேறு ஒரு கலரில் லைனிங் போட்டாலும் அது வந்து சைடில் தெரியவே செய்யாது. ஸோ இந்த மெத்தடில் தைச்சி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இனி நெக்கு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். நான் வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்கை மட்டும் எடுத்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் எப்போவுமே நல்ல பக்கத்துக்கு மேலே தான் லைனிங் கிளாத்தை அட்டாச் பண்ணுவேன். இதுலேயும் அதே மாதிரி 1/4 இன்ச் அளவில் தைச்சிக்கணும். கரெக்டாக 1/4 இன்ச் அளவில் தைச்சிட்டு அதுக்கப்புறமா உள்பக்கம் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வெட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ தைச்சிட்டேன். இனி வந்துட்டு வெட்டி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இதில் வந்து குட்டி குட்டியாக கட் கொடுக்கணும். ஏன்னா இது வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, ஸோ கண்டிப்பாக கட் கொடுக்கணும். நம்ம ஸ்லீவுக்கு வந்து கட் கொடுக்கவில்லை, ஏன்னா அது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கேர்வாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கட் கொடுத்துட்டு திருப்பினா தான் ஈஸியாக திரும்பும். நான் இந்த மாதிரி இப்போ லைனிங் கிளாத்தை விரித்து வச்சுட்டு இனி மறுபடியும் அந்த ஸ்டிச் வந்து இந்த கார்னரில் போட மாட்டேன். இந்த கார்னரில் போட வேண்டாம், கொஞ்சம் அங்கே தள்ளி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணோன்னா லுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, கழுத்து ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணணும். சுருக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். அண்ட் கீழே அந்த துணி இருக்குது பார்த்தீங்களா, அது திரும்பிடக்கூடாது. கழுத்தில் வந்து கண்டிப்பாக துணி வந்து உள்பக்கமாக திரும்பிடும். ஸோ அப்படி திரும்பவே கூடாது. கீழே அந்த தையலுக்கு அப்புறமா இருக்கிற அந்த கொஞ்சம் துணி அது வந்துட்டு ஒரே சைடு தான் இருக்கணும். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதையும் உள்பக்கமாக திருப்பி காட்டுறேன். கஷ்டமே பட வேண்டாம், பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக உள்பக்கமாக திரும்பிடும். பாருங்கள், ஸ்டிச்சஸ் எதில் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸாக இருக்குது, அவ்வளோதான். இனி உள்பக்கமாக திருப்பிட்டு உள்பக்கம் இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டால் லுக்கு வந்துட்டு நீட்டாக இருக்கும். இப்போ நான் தச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக தைச்சிங்கன்னா லுக்கு செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ தைச்சாச்சு.
நான் சைடில் காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், எதுவுமே தெரியவே செய்யாது. வேறு ஒரு லைனிங் கிளாத்தை கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெளியே சைடில் தெரியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால், பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.